அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்ஏ 2026ஓட ஜெனரல் கவுன்சிலிங், அதே போல 7.5 கவுன்சிலிங் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதுல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி தான் நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்தை வச்சு தான், நான் ஒரு 13 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், அதாவது எந்த கல்லூரி தேர்வு செய்யணும், எந்த கல்லூரி பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி செலக்ட் பண்றது, அதாவது நம்ம கல்லூரி ஒரு சில பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க, போய் நேரடியாக பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இன்னும் போகாம இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் கல்லூரியில வந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட் கல்லூரினா ஃபீஸ் கம்மியா இருக்கும், பட் கட் ஆஃப் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே குழப்பத்துல ஒரு ப்ராப்பரான நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. என்ன சார் அப்படின்னா, நம்ம ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கல்லூரிய, நம்மளுக்கு பிடிச்ச பிரான்ச்சை வந்து நாளைக்கு தேர்வு செய்யப்படுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவசரம்லாம் பட வேண்டாங்க. 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. 20, 21, 22 ஓகேங்களா? இந்த 3 நாள் நம்மளுக்கு டைம் இருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டா நல்ல காலேஜ் கிடைச்சிரும், நல்ல பிரான்ச் கிடைச்சிரும். செகண்ட் டே பண்ணா, இல்ல லேட்டா பண்ணா எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷனே வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டியில நம்ம கவுன்சிலிங்ல சீட் எப்படி அலாட் ஆகும் அப்படின்னா, ஓவரால் ரேங்க் ஓகேங்களா? ஸோ டோட்டல் ரேங்க் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் தான் நம்மளுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகும். அதனால நீங்க அந்த பயமே பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காலையில நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங்கு. ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். போய் லாகிங் ஐடி பார்த்தீங்கன்னா, லாகிங் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனீங்கனாலே சாய்ஸ் ஃபில்லிங்னு கீழே வரும் ஓகேங்களா? ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய காலேஜ் கோடு கேட்கும். காலேஜ் நேமு, என்ன பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட், அட்டானமஸா, நான் அட்டானமஸா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டட் எல்லாமே செலக்ட் பண்ற மாதிரி தான் வரும். நம்மளே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்ம என்ன கோர்ஸ் வேணுமோ அதுல டிஸ்பிளே ஆகும். நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு அந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம போடலாம். ஸோ என்ன எவ்வளோ காலேஜில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால பயப்படவும் வேண்டாம், பதட்டமாகாம பொறுமையா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அதே போல அவசரப்பட்டு லாக் பண்ணவும் வேண்டாம். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாக் பண்ணிக்கோங்க. இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் டே வரை நமக்கு டைம் இருக்குது. பொறுமையா லாக் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு லாக் பண்ணிட்டு திருப்பி நம்ம டிஎஃப்சி சென்டர்ல போய் தான் நம்ம அதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்றதுக்கோ இல்லை ஏதாவது நம்ம இது ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு நம்ம லாக் பண்ண வேண்டாம். அதாவது உங்களுக்கு கான்ஃபிடண்டா இருந்தீங்க, எனக்கு இது மட்டும்தான், ஆல்ரெடி கமிட் ஆகிருப்பீங்க ஒரு சில கல்லூரியில. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடண்டா இருந்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கங்க. அப்படி இல்லை சார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம் அப்படின்னா, நீங்களே ஓனா பண்றீங்க, யாரோட சப்போர்ட் இல்லாம நீங்க பண்றீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க பதட்டம் இல்லாம நீங்க 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டைம்ல நீங்க கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி தான் டாப் கல்லூரி, உங்களோட ட்ரீம் கல்லூரி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணீங்கனாலே அந்த நிறைய கல்லூரி வரும். அது அட்டானமஸ் கல்லூரியா இல்ல நான் அட்டானமஸ் கல்லூரியா, நான் அதுலயும் சொல்லியிருக்கேன். டாப் கல்லூரினா என்னென்ன இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க நல்ல காலேஜ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நல்ல காலேஜ் கிடைக்கலனாலே உங்களுக்கு அடுத்தது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயும் குறையிற அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றேன், நம்மளோட 4 வருஷம் லைஃப் தான் 40 வருஷம் லைஃப் டிசைட் பண்ண போறது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஓகேங்களா? உங்களோட 40 வருஷம் லைஃப் டிசைட் பண்ண போறதுன்னு சொன்னோம்லாமா, அந்த 40 வருஷம் லைஃப் டிசைட் பண்றதுக்கு நாளைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க, எந்த ஒர்க் நீ ஸ்டார்ட் பண்ணாலும். ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க இதை கொண்டு போயிடணும். ஸோ நம்ம இதுவரை நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க. நம்ம வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறீங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, அதே போல ஷேர் பண்ணுங்க உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும். டிஎன்ஏ அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த டிப்ஸ் நான் உங்களுக்கு கண்டினியூஸா அப்பதான் நான் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டாப் கல்லூரி, அதாவது உன்னோட ட்ரீம் கல்லூரி நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில டாப் பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி கொலாபரேஷன்ல, எம்என்சி கம்பெனி எவ்வளவு கம்பெனி கொலாபரேஷன்ல இருக்கு, ஸோ அதே போல லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ அதே போல அதர் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, ஸோ இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஜினியரா நீ வெளியில வர அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல இன்ஜினியர்னா அவங்களுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நீங்க டெக்னிக்கல் ஸ்கில் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னால அதை வந்து கன்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மெயினா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ, ப்ராசஸ் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றாங்க, உன்னை ஒரு நல்ல இன்ஜினியரா மாத்தணும் அப்படிங்கறது அவங்களோட கான்செப்ட் கரெக்டா இருக்காங்களா. ஸோ அப்ப நல்ல இன்ஜினியரா நம்மளும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதான் நம்மளும் அந்த நல்ல இன்ஜினியரா நிறைய லேர்ன் பண்ணி வெளியில வர முடியும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தளவு படிக்க கூடாது, இன்ஜினியரிங் கத்துக்கிட்டாதான் வேலை கிடைக்கும் நான் தெளிவா சொல்லிட்டேன். அந்த கத்து கொடுக்கறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அந்த கல்லூரியில இருக்கு, ஸோ இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நமக்கு கிடைக்கணும். ஒரு ஃபீஸ் கம்மியா இருக்கு கவர்மெண்ட் கல்லூரியில போறோம்னா அந்த கவர்மெண்ட்ல பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நீங்க ப்ராசஸ் தான் வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ் தான் வேணும்னு கேட்கறாங்க. இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இங்கேயே நீ ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி வெளியில வரணும், டைரக்டா வந்தா நீங்க எம்ப்ளாயா டைரக்டா ஜாயின் பண்ணன மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனையும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா, அதை நம்மளுக்கு அந்த சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்து தான் நம்ம அந்த கல்லூரி சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீ அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் பண்ணி உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் சார், இதுல எனக்கு இந்த கல்லூரியில் நான் போகணும், எனக்கு இவ்வளவு ஃபீஸ் வரும் என்னங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிற நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், எப்படி சார் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இது நான் போட்டிருக்கேன் இது போதுமா, இல்லை வேற ஏதாவது கல்லூரி ஆட் பண்ணணுமா, இந்த கல்லூரி தான் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மைண்ட்ல கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த 4 பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். NAC அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷன், அட்டானமஸ் கல்லூரி, அதே போல NIRF ரேங்கிங். ஸோ இந்த 4 இருக்கிறதா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 4 இருக்கா நீங்க செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 4 கொடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஓன் சாய்ஸ் தான், அட்டானமஸ் வரை இருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கு எப்படின்னு இருக்கு. மெயினா வந்து டிசிப்ளினுக்கு என்ன மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லைஃப்ல அடுத்த லெவல்ல போகணும் அப்படின்னாலே ஃபண்டமெண்டல் பழக்க வழக்கம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ டிசிப்ளினுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சேஃப்டி டிசிப்ளின் எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் போகணும்னா, நேரம் நம்மளோட டிஎன்ஏ கவுன்சிலிங். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, கம்மியான சாய்ஸ் போட்டு விட்டுறது. அதே போல நம்ம ஃப்ரெண்டு ஒரு காலேஜ் போற அப்படியே அதையே அப்படி காப்பி பண்ணி போடுறது. அதாவது 185 கட் ஆஃப் 190 கட் ஆஃப் மேல இருக்கிறவன் போடுறத 172 கட் ஆஃப்ல நம்ம அதே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கல்லூரி பிடிச்சி அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீயே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த கோர்ஸ் சாய்ஸஸே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய இன்புட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்துருக்கலாமோ இது எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறதுல யூஸ் இல்லை. ஓகேங்களா? அதே போல முடிஞ்ச அளவு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் இடத்துல இருந்து சஜஷன்ஸ் கேட்க வேண்டாம். அப்படி கேட்டா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் ஆகும். நீங்களா அனலைஸ் பண்ணுங்க, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கா, அப்ப இதெல்லாம் இருந்தா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரா நீ வெளியில வரணும்னா ப்ராப்பரா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன மாதிரி ஸ்கில் கொடுக்குறாங்க, செகண்ட் இயர்ல என்ன மாதிரி ஸ்கில் கொடுக்குறாங்க, தேர்ட் இயர்ல என்ன மாதிரி ஸ்கில் கொடுக்குறாங்க, ஃபைனல் இயர்ல நீ பிளேஸ்மெண்ட்டுக்கு நீ போயிடணும். அப்ப இந்த 3 வருஷம் உனக்கு என்ன மாதிரி பேஸ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்றாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியரா உங்களை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்துட்டு வேற யாரோ உங்களோட தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க அவங்க அந்த கல்லூரியில் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, இல்ல இந்த கல்லூரியில படிச்சுட்டு வேலை இல்லாம இதுல படிச்சுட்டு நல்லா டாப்ல இருக்கிறாங்க, அந்த இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வேற. அதனால நீங்களே டைரக்டா போய் கல்லூரி விசிட் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பினீங்கன்னா
அந்த கல்லூரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைங்க. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உன்னையோட சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ அந்த இடத்துல கான்ஃபிடண்டா போய் ஒர்க் பண்ண முடியும். உனக்கு டவுட்டே இல்லாம நீ ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணி உன்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா நம்ம மேல வந்துடலாம். ஸோ இதுல வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த 4 பேராமீட்டர்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல நம்மளோடதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ஃபில் பண்ணணும், ஒருவேளை சாய்ஸ் மாத்தணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். இனிஷியலா வந்துட்டு நீங்க டிஎன்ஏ 2026 ஓகேங்களா? டிஎன்ஏவோட 20 வெப்சைட்டுக்கு டைரக்டா உள்ள போனீங்கன்னா லாகின்னு கேட்கும். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். கண்டிப்பா உன்னோட மெயில் ஐடி நீங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனோடனே சாய்ஸ் ஃபில்லிங்னு வரும். ஓகேங்களா? 10 மணிக்கு மேலே தான் எனேபிள் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்னு வந்தோடனே அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே கேட்கும் கல்லூரி காலேஜ் கோடு, அதாவது நீ எந்த காலேஜ் ஜாயின் பண்ற மாதிரி உன்னோட ப்ரிஃபரன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த காலேஜோட கோடு போட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குது எல்லாமே ஆர்டரா வந்துடும். அதை நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த காலேஜ் இன்னொரு நீங்க அடுத்த கோர்ஸ் அதே காலேஜ்ல நீங்க ஒரு 5 கோர்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 அந்த ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் நீ சிஎஸ்சி ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி, ரெண்டாவது நான் இசி போடுறேன் சார்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணோடனே அது வந்துடும். ரெண்டாவது இசியில போய் கிளிக் பண்ணா செகண்ட் நம்பர்னு உனக்கு டிஸ்பிளே ஆயிரும். தேர்ட்ல போயிட்டு ட்ரிபிள் செலக்ட் பண்றீங்க இல்ல ஏஐடிஎஸ் என்ன கோர்ஸ் நீங்க பிளான் பண்றீங்களோ நீங்க கிளிக் பண்ண அந்த சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 2 3 4ன்னு உங்களுக்கு அதுல ஆர்டரே வரும். ஓகேங்களா? இது ஓகே பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 2 காலேஜ் நான் போடணும் சார் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜோட கோடை போட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க அடுத்தடுத்து இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல இப்போ 2750 நம்ம ஒரு காலேஜ் போட போறோம். டாப் கல்லூரி இது. ஓகேங்களா? அப்ப அந்த 2750ங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கல்லூரி. கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த டாப் கல்லூரி. இப்போ ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கிற கல்லூரி. அப்ப அதுல இருக்கிற ஒரு 12 கோர்ஸ் நம்ம அதுல போடுறோம்னு வைங்க. அந்த 12 கோர்ஸ்ல நீங்க சாய்ஸ் ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ்னு அந்த பர்டிகுலர் கல்லூரியில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 2 3 சாய்ஸ் அதுல போடணும் ரெலவெண்டான கோர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வேற கல்லூரி ஏதாவது போகணும் அப்படின்னா அந்த கல்லூரியோட கோடு போட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு நம்ம ஒரு 10 காலேஜ் ஒரு 15 காலேஜ் உங்களுக்கு கான்பிடண்டா எவ்வளவு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது உங்க கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகமா இருந்தா கம்மியான காலேஜ் போட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த லெவல்ல 172 வரீங்க அப்படின்னா சாய்ஸஸ் கொஞ்சம் நிறைய போடுங்க அந்த டாப் கல்லூரியில. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அதாவது சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃப் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம கரெக்ட் ஆர்டர்ல தான் போட்டிருக்குமா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிட்டு இல்ல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆர்டர் மாத்த முடியாது. லாக் பண்றதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் நீங்க செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குன்ட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டு நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முழு திருப்தியா உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க யாராவது ரொம்ப உனக்கு ப்ராப்பரா கைட் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. எல்லாருக்குமே அனுப்பிச்சு விட்டு செக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாத்தோட ஐடியாவும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க பேச்சு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் கேளுங்க, அப்சர்வ் பண்ணி ஃபைனல் டிசிஷன் நீங்க எடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் வந்து எல்லாம் பிடிஎஃப் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் டைம் இருக்கு. தேர்ட் டே அன்னைக்கு நீங்க வேணா லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாமே ஓகே சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவும் பண்ணலாம், செகண்ட் டேவும் பண்ணலாம், தேர்ட் டேவும் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் டே வரையும் டைம் எடுத்துக்கோங்க. அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டு ஓடிபி வரும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். ஓகேங்களா? லாக் ஆனதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேர்ட் டே முடிச்சோன்னா அடுத்தது நாளே என்ன ஆகும்னா 10 day அலாட்மெண்ட் ஆர்டர்னு உங்களுக்கு வந்துடும். அந்த 10 day அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன வரும் அப்படின்னா ஒன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் காலேஜ் போட்ட காலேஜ் செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஒன்னு அக்செப்ட் கொடுத்து ஓகே பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அதை தான் கேட்டிருக்கீங்க, அப்ப அதை அக்செப்ட் பண்ணிடணும். இல்ல சார் நான் அக்செப்ட் பண்ணல சார் அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நான் போறேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம கேட்ட காலேஜே கிடைச்சிருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓகே பண்ணிட்டு காலேஜில் போய் சேர்றதுக்கு என்ன வழியோ அதை ப்ராசஸ் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி இல்லை சார் எனக்கு வந்துட்டு 3வது காலேஜ் தான் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்கல சார் அப்படின்னா 3வது காலேஜ் விசாரிங்க. ஓகேங்களா? ஃபோன் பண்ணி எல்லாமே விசாரிச்சுட்டு
அந்த கல்லூரி நீங்க போய் விசிட் பண்ணிய காலேஜ் தான் ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க. அந்த காலேஜ் ஓகேன்னா அப்பவே அக்செப்ட் பண்ணிருங்க. ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போலாம். இல்ல அப்படின்னா அப்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நான் 3வது சாய்ஸ் கிடைச்சத எடுத்துக்கிறேன். ஒருவேளை எனக்கு 2வது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னா, நான் அதையே எடுத்துக்கிறேன். அப்படின்ற மாரி கான்செப்ட். அது 2லயுமே கிடைக்கலன்னா, நான் இப்ப கிடைச்சதே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்ல அப்படின்னா, நான் இந்த 3வது காலேஜ் எனக்கு வேண்டாம். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன். இல்ல அப்படின்னா, நான் கவுன்சிலிங் விட்டே வெளியில போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இத நீங்க கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3வது காலேஜ் விசாரிச்சுட்டு நேர்ல அதுக்கும் ஒரு அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு டைம் குடுப்பாங்க. நீங்க அவசரப்பட்டு அத ரிஜெக்ட் பண்ணணுமோ, அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதையும் நீங்க ப்ராப்பரா உங்களுக்கு புடிச்சிருந்து டாப் கல்லூரியில கிடைச்சிருச்சுன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கு. அத நம்ம அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம சாய்ஸ் இது பண்ணணும். அதே போல எனக்கு 10வது காலேஜ் கிடைச்சாலும் சரி, நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் குடுக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அக்செப்ட் நான் குடுக்காம எனக்கு இந்த கிடைச்ச 10வது காலேஜ் எனக்கு புடிக்கல. ஒருவேளை மேல ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சுச்சுன்னா, அதாவது 9வது காலேஜோ, 8வது காலேஜோ, 7வது காலேஜோ, 6வது காலேஜோ, இல்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு கிடைச்சுச்சுன்னா, அத எடுத்துக்கிறேன். இல்லன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேன். அக்செப்ட்டும் குடுக்காம அடுத்த ரவுண்டுக்கு போலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து கன்ஃப்யூஷன்லாம் ஆயிர வேண்டாம். ஏன்னா ஒன்ஸ் குடுத்துட்டுனா அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது என்ன தப்பு பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதே போல இந்த அடுத்தடுத்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.